வணக்கம். சயின்ஸ் ஆஃப் பிரெக்னன்சியை பத்தி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம். இப்போ வார்னிங் சைன்ஸ் ஆஃப் பிரெக்னன்சி, நீங்க பிரெக்னெண்டா இருக்கும்பொழுது என்ன விஷயங்கள் நடந்தா நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றது. நம்பர் 1, ப்ளீடிங். ரொம்ப ப்ரொஃப்யூஸ் ப்ளீடிங், நிறைய வலியோட ப்ளீட் ஆகுது அப்படின்ற மாதிரி இருந்தாலோ, இல்ல பேட்ச் மாத்துற அளவுக்கு இருக்குது அப்படின்னாலோ, இல்ல ரெகுலர் கன்ட்ராக்ஷனோட ப்ளீடிங் இருக்குதுனாலோ கண்டிப்பா உங்க டாக்டரை போய் பார்க்கணும். நிறைய வாமிட் பண்றேன், எனக்கு கண்டினியூஸா வாமிட் ஆகிட்டே இருக்கு, ப்ரொஜெக்டல் வாமிட்டிங் அப்படிங்குவோம், நல்ல நிறைய என்ன சாப்பிட்டாலும் உள்ள தங்க மாட்டேங்குது, ரத்தத்தோட வாமிட் வருது அப்படின்னாலும் கண்டிப்பா நீங்க டாக்டரை பார்க்கணும். அடுத்தது, திடீர்னுட்டு ஃபேஸ், கை, கால் எல்லாம் வீங்குது, கொஞ்சம் வீக்கம் இருந்தாலும் சரி, நிறைய வீக்கம் இருந்தாலும் சரி, that could be a warning sign. weight loss நிறைய ஆகுது, திடீர்னு கடகடன்னு வெயிட் கெயினும் ஆகுது, இது ரெண்டுமே இஸ் அ வார்னிங் சைன். விஷன்ல பிளர் ஆகுது, உடாம கண்டினியூஸா ஹெட்டேக் இருக்கு அப்படின்னாலும் நீங்க டாக்டரை பார்க்க வேண்டியது அவசியம். ஃபீட்டல் மூமெண்ட்ஸ் என்னால ப்ராப்பரா அப்சர்வ் பண்ண முடியல, திடீர்னு there is a reduction in fetal movements அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னாலும் that is a warning sign. யூரின் போகும் பொழுது எரிச்சலோ வலியோ இல்ல சிவியர் பேக் பெயினோ இருக்குது அப்படின்னாலும் யூ ஷுட் மீட் யுவர் டாக்டர். ரெகுலர் பெயின்ஃபுல் கன்ட்ராக்ஷன் பிஃபோர் 37 வீக்ஸ், இது ப்ரீ டேர்முக்கான சிம்டமாக இருக்கலாம். இல்ல எனக்கு தண்ணி மாதிரி யூரின் போகாம இருக்கும் பொழுதே அதுவே வருது, இல்ல அது கூட சேர்த்து ரத்தமும் வருது அப்படின்ற மாதிரி இருந்தா இமீடியட்டா டாக்டரை போய் பாருங்க. மேல சொன்ன ஏதாவது ஒரு சிம்டம் இருந்தாலும் உங்களுடைய கைனகாலஜிஸ்ட போய் பாருங்க. நன்றி. நான் டாக்டர் ஷர்மிளா, திஷா உமன் வெல்னஸ்.